நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு 4 பல் செவலை கிடாரிங்க. அதாவது இந்த கிடாரியை பார்த்தவுடன் 4 பல்னு சொன்னப்போ என்னால் நம்ப முடியலைங்க. நிச்சயமாக நீங்களும் நம்ப முடியாதுன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு சீரான உடல் கட்டமைப்புங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க குற்றம் என்பது ஒரு எள்ளளவும் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் கட்டமைப்பாகட்டும், அந்த ரெட்டநாடி உடலில் நல்லா ரெட்டை திமில் அமைப்பில் நல்லா நமக்கு அளவுக்கு வாலிங்க, நல்லா அருந்தாடையில் தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல நேர் விலாரி கொம்புலிங்க, அனைத்து அங்கலட்சணமும் தெளிவாக இருக்கிறது. மடி அமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலப்பின மாட்டிற்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தெளிவான மடி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மடி அமைப்புங்க. 4 காம்புகளும் நல்ல தெளிவான காம்புகள். அதில் காம்புகளுக்கான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 4 காம்புகளுக்கும் ஒரே சமமாக இருக்குங்க. நீங்கள் ஸ்கேல் வைத்து அளந்தால் கூட ஒரு சென்டிமீட்டர் கூட வித்தியாசம் வராதுங்க. அந்த அளவுக்கு நல்ல தெளிவான ஒரு உடல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடு. இந்த மாதிரி மாடு, அதுவும் குறிப்பாக 4 பல்லில் இந்த தரத்தில் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. நம்ம தேர்ந்தெடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த கிடாரி பொறுத்த வரைக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனி விடுங்க. ஸோ இப்போவே 4 பல் தரத்திலேயே நல்ல ஒரு பெருங்கூட்டான நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்புங்க. இன்னும் 6 பல் சேரும் பொழுதெல்லாம் இன்னுமே நல்ல பெருங்கூட்டாக நல்ல எலும்பூக்கமான மாடாக வந்து சேருங்க. ஈத்து அதிகரிக்கும் பொழுது கறவைத்திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம்ங்க. ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.